ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் ஒரு பிளாசோ பேண்ட்டுக்கு எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேண்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவைப்படுற மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஹிப் ரவுண்டு. பேண்ட் எங்கே போடுவோமோ அங்கே ஹிப் ரவுண்ட் எடுக்கக்கூடாது. நம்ம பாடியில் ஹையஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது அதிகமான சுற்றளவு எங்கே இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்ஸை எடுத்துக்கணும். அப்போ தான் பேண்ட்டு ஸ்டிச் பண்ணி போடும்போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு 40 இன்ச் வருது. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஹைட்டு. நீங்கள் எங்கே பேண்ட் போடுவீங்களோ அங்கேருந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. அடுத்தது ஆங்கிள் மெஷர்மெண்ட்டு. இதை நான் காட்டுற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பேண்ட்டு நம்ம காலில் போடும்போது ஈஸியாக உள்ளே போகும். இப்போது இந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு எப்படி பிளாசோ ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். பேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எப்போவும் ஃப்ரண்ட் பார்ட் தனியாகவும் பேக் பார்ட் தனியாகவும் தான் கட் பண்ணணும். ஏன்னா பேக் பார்ட்டுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டை விட அதிகமான கிளாத் தேவைப்படும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிடலாம். நான் வித் வைஸ் ஒரு தடவை கிளாத்தை மடிச்சிருக்கேன். ஓப்பன் சைடு என் சைடு இருக்க மாதிரி கிளாத்தை போட்டிருக்கேன். ரா எட்ஜஸை கட் பண்ணிவிட்டு 2 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது எலாஸ்டிக் அட்டாச் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு பேண்ட்டோட ஹைட் எடுத்துக்கலாம். நான் 34 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா ஆங்கிள் ரவுண்டில் மடித்து தைக்கிறதுக்காக. அடுத்து வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிடலாம். அதுக்கு நம்மளோட ஹிப் ரவுண்ட் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா என்ன வருதோ அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 40 இன்ச்சு டிவைட் பை 4 போட்டோம்னா 10 இன்ச் வரும். ப்ளஸ் 1 இன்ச் சீம்காக ஆட் பண்ணி 11 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நான் பண்ணுற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் சைட்லேருந்து பண்ணியிருக்கேன். அடுத்து கிராச் டெப்த்து. இது நம்ம ஹிப் ரவுண்ட் மேலே என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அது ப்ளஸ் 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். எனக்கு ஹிப் ரவுண்ட் 10 இன்ச்சு ப்ளஸ் 2 இன்ச் ஆட் பண்ணி 12 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து கிராச்சோட கர்வ் வரையறதுக்கு 2.5 இன்ச் வைக்கிறேன். ஸ்மால் சைஸ் இருக்கவங்க 2 இன்ச் கூட வச்சுக்கோங்க. எக்ஸல் சைஸ் இருக்கவங்க 3 இன்ச் வரைக்கும் கூட வைக்கலாம். இதுக்கு ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹிப் ரவுண்ட் டிவைட் பை 3 போட்டிங்கன்னா என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை ஓப்பன் சைட்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. என்னோட ஹிப் ரவுண்ட் 40 இன்ச்சு டிவைட் பை 3 போட்டோம்னா 13.33ன்னு இருக்கும். நான் 13.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ எல் ஷேப்பில் கோடு போட்டுட்டு கர்வ் வரைஞ்சிடலாம். இந்த கிராச் கர்வ் ரொம்ப டெப்த்தாக வரையாதீங்க. கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு அந்த கர்வ் வரைஞ்சிக்கிறேன். இப்போ பேண்ட்டோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு கிராச் வரைஞ்சோம் இல்லையா, அதிலிருந்து டேப் அப்படியே பாதியாக மடித்து வச்சு பார்த்திங்கன்னா என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதுதான் பேண்ட்டோட சென்டர் பாயிண்ட்டு. எனக்கு ஓப்பன் சைட்லேருந்து 6.25 இன்ச் வருது. ஆங்கிள் ரவுண்ட் மார்க் பண்ணுறதுக்கு பேண்ட்டோட சென்டரை கீழே வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஆங்கிள் ரவுண்ட் மார்க் பண்ணிடலாம். எனக்கு 12 இன்ச்சு டிவைட் பை 2 போட்டோம்னா 6 இன்ச் வரும். பேண்ட்டோட சென்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் லெஃப்ட் சைட் 3 இன்ச்சும் ரைட் சைட் 3 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஆங்கிள் லூஸாக வேணும். அதுக்காக 2 சைடும் நான் 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் பிளாசோ கட் பண்ணுறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸு. நீங்கள் ஒரு வேளை நேரோ பேண்ட் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா தை மெஷர்மெண்ட் நீ மெஷர்மெண்ட் வச்சுட்டும் கட் பண்ணலாம். தை மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. காலை மடக்கணும்னாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும். எனக்கு எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் 23 இன்ச் வந்துச்சு. நான் 1 இன்ச் ஆட் பண்ணி 24 இன்ச்சாக எடுத்துக்கிறேன்.
இப்போது தை மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறக்கு பேண்ட்டோட டோட்டல் ஹைட்டில் ஹாஃப் ஹைட் எடுத்துக்கோங்க. எனக்கு 17 இன்ச் வருது. அதிலிருந்து 1 to 2 இன்ச் அடிஷ்னலாக மார்க் பண்ணிட்டு அங்கே தை ரவுண்டோட மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு 24 இன்ச்சு, 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 12 இன்ச் கிடைக்கும். அதை பேண்ட்டோட சென்டர்லேருந்து 2 சைடும் 6 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கோங்க. நான் மறந்து போய் 4 இன்ச் மார்க் பண்ணிட்டேன், அதை இக்னோர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தை மெஷர்மெண்ட் வழியாக கிராச் லைனையும் ஆங்கிள் லைனையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் லூஸாக தான் ஸ்டிச் பண்ணுறேன், அதனால் கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு கிராச் லைனையும் ஆங்கிள் லைனையும் வரைஞ்சிக்கிறேன். சுஜாதா மேம், நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் ஸ்டிச் பண்ண பேண்ட் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் எதுவும் டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஸ்கேல் வச்சுட்டு ஹிப் கிட்ட கொஞ்சம் கர்வாக வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான், ஃப்ரண்ட் பார்ட்டு மார்க் பண்ணிட்டோம். இதை கட் பண்ணிடலாம். இப்போ பேக் பார்ட் கட் பண்ணுறக்கு சேம் கிளாத்தை வித் வைஸ் ஒரு தடவை மடிச்சிருக்கேன். ஓப்பன் சைடு என் சைடு இருக்க மாதிரி கிளாத்தை போட்டுட்டு வேஸ்ட் ரவுண்டில் ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம கட் பண்ண ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த கிளாத் மேலேயே போட்டுட்டு பேக் பார்ட்டுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போது 2 இன்ச்சில் ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைனுக்கு கீழே இருக்க மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டுக்கோங்க. எப்போவும் ஃப்ரண்ட் பார்ட்டை விட பேக் பார்ட்டில் ஹைட் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் அதிகமாக வைக்கலாம். அப்போ தான் நம்ம உட்காரும்போது பேண்ட்டு கீழே போகாமல் இருக்கும். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டை விட பேக் பார்ட்டுக்கு வேஸ்ட் ரவுண்டில் 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கிராச் கர்வ் கிட்டையும் 2.5 இன்ச் அதிகமாக வச்சுட்டு லைன் போட்டுக்கலாம். ஸ்கேல் வச்சுட்டு கிராச் கர்வ் வரைஞ்சிக்கிறேன். இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப டெப்த்தாக வரையாதீங்க. ஃப்ரண்ட்டில் ஓப்பன் சைடில் இருக்க மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சேம் அதே தான். ஃப்ரண்ட் பார்ட்டில் என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சிக்கிறேன். இப்போது ஆங்கிள் ரவுண்டில் மட்டும் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். எந்த சைடுனா இந்த ஃபோல்டிங் சைடில் மட்டும். இப்போ கிராச் லைனையும் ஆங்கிள் லைனையும் கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு கர்வாக லைன் போட்டுக்கலாம். இப்போது வேஸ்ட் ரவுண்டில் 2 இன்ச் எக்ஸஸாக வச்சோம் இல்லையா, அதை ஸ்லோப்பாக ஒரு லைன் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு ஈக்குவலாக போட்டுட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், பேக் பார்ட்டும் கட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிளாசோ பேண்ட் ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு லெக்குக்கான கிளாத் எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரண்ட் பார்ட்டு ஒரு பேக் பார்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். கிராச் கர்வுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கிளாத்தை ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் ஈக்குவலாக வச்சுட்டு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடலாம். பேண்ட்டில் எல்லா பக்கமுமே டபுள் ஸ்டிச் தான், ஸோ டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது கிராச் கர்வ் கிட்ட ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் ஒன்றா எடுத்து வச்சிங்கன்னா
அட்டாச் பண்ணும்போது பேக் பார்ட் மட்டும் அந்த கர்வ் கிட்ட கிளாத் அதிகமாக இருக்கும், ஒரு 1/2 இன்ச்சு. அதை மட்டும் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். 2 பேக் பார்ட் ஃபேப்ரிக்லேயும் இதை கட் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் ரவுண்டில் ஒரு 1/4 இன்ச் மாதிரி அதிகமாக இருந்துச்சு, அதை கட் பண்ணிக்கிறேன் பேக் பார்ட்டில். இப்போ ஆங்கிள் ரவுண்டில் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் எக்ஸஸாக விட்டோம் இல்லையா, அதை 2 தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஆங்கிள் ரவுண்டில் ஸ்லிட் இல்லைன்னா டிசைன் அந்த மாதிரி கூட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஜஸ்ட் அப்படியே மடித்து தைச்சி ஃபினிஷ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ஒன் சைடு லெக் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரியே இன்னொரு சைடையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை வச்சு பார்த்துக்கோங்க, 2 லெக்குக்கும் கரெக்டாக வர மாதிரி வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது 2 லெக்கையும் தனித்தனியாக ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இது 2ஐயும் ஒன்றா அட்டாச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேக் பார்ட் 2ஐயும் ஒன்றா வச்சுக்கோங்க. 2 கிளாத்தோட ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு வேஸ்ட் ரவுண்ட்லேருந்து க்ராச் கர்வ் வரைக்கும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம் 1/2 இன்ச்சில். அடுத்து வேஸ்ட் ரவுண்டில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து தைச்சிக்கிறேன். இப்போது பேண்ட்டில் ஃப்ரண்ட் பார்ட் 2ஐயும் ஸ்டிச் பண்ணிடலாம். நான் எலாஸ்டிக் கோர்க்கறக்கு இல்லைன்னா நாடா கோர்க்கறக்காக ஒரு சின்ன ஓப்பன் வைக்கிறேன். மேலே வேஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் கேப் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கீழே வரைக்கும் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் அப்படியே தைச்சி விட்டுடலாம். இப்போது ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு சின்ன ஓப்பன் ரெடி பண்ணிட்டோம். இதில் நாடா கோர்க்கறக்கு இல்லை எலாஸ்டிக் கோர்க்கறக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வெளியவும் விசிபிளாக தெரியாது, நம்ம இப்போ மடித்து தைக்கும்போது இது உள்ளே போயிடும். இப்போது எலாஸ்டிக் தைக்கிறதுக்காக நம்ம ஒரு 2 இன்ச்சுக்கு லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைன்லேயே இப்போ மடித்து தைச்சிடலாம். ஆல்ரெடி ஒரு 1/2 இன்ச் மடித்து தைச்சிட்டோம். ஸோ இப்போ 1.5 இன்ச்சை அப்படியே டோட்டலாக மடித்து ஒரு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். கரெக்டாக 1.5 இன்ச்சுக்கு மடித்து தைக்கிறதுக்கு நீங்கள் வேணும்னா வேஸ்ட் ரவுண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ஃபுல் ரவுண்ட்லேயும் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மார்க் பண்ண லைன் வரைக்கும் அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலேயே அந்த எட்ஜ்லேயே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். நீங்கள் தைக்கும்போது அந்த எலாஸ்டிக்கில் இருக்க ஜாயினிங்கும் கீழே இருக்க ஜாயினிங்கும் ஒரே மாதிரி வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும், இல்லைனா இழுத்துட்ருக்க மாதிரி இருக்கும். இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டில் நம்ம 2 இன்ச் ஸ்லோப்பாக வச்சு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இப்போ மடித்து தைக்கும்போது கிளாத்தில் கொஞ்சம் லூஸ் விழும். அதுக்காக ஒரு சின்ன ப்ளீட் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
இப்போது ஃபுல் வேஸ்ட் ரவுண்ட்லேயும் 1.5 இன்ச்சுக்கு மடித்து தைச்சாச்சு. இதுக்கும் டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டை விட பேக் பார்ட் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அடுத்து லெக் போர்ஷனை தைச்சிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் சேர்கிற இடத்துல கரெக்டாக கிளாத்தை எடுத்து வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு லெக்லேருந்து இன்னொரு சைடு லெக் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக டபுள் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து எலாஸ்டிக் கோர்த்தரலாம். எலாஸ்டிக் வந்துட்டு உங்களோட வேஸ்ட் ரவுண்டை விட ஒரு 5 இன்ச் கம்மியாக எடுத்துக்கோங்க. எனக்கு 36 இன்ச்சு வேஸ்ட் ரவுண்டு, அதுலேருந்து 31 இன்ச்சுக்கு நான் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். இப்போது எலாஸ்டிக்கை கோர்த்துட்டேன். இப்போ அந்த 2 எலாஸ்டிக்கையும் ஒன்றா வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. எலாஸ்டிக்கை கரெக்டாக பேண்ட்டில் இழுத்து விட்டுட்டு மேலேயே ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பேண்ட் போடும்போது எலாஸ்டிக் உள்ளே மடங்காமல் இருக்கும். அவ்வளோதான், பிளாசோ பேண்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.